நீங்க சில சமயம் எனர்ஜெட்டிக்கலா வந்து உங்க பெர்சன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க மாரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க பயங்கரமா கனவு கண்டுட்டு போவீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஈவென்ட்ஸ் நடக்கும். நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. நல்ல நல்ல பாட்டு கேட்பீங்க. இல்லன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இல்லன்னா வந்து காதல் வந்து நம்மகிட்ட வரப்போறது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ல நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா, அன்னைக்கு ஈவென்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா நடக்கும். இதுக்கு ஏன் என்ன காரணம்? அதாவது 5Dல நடக்கிற விஷயங்கள் 3Dல ஏன் வரமாட்டேங்குது? உங்களால அந்த சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறத உணர முடியுது. ஆனா வந்து ஏன் இன்னும் 3Dல ஒண்ணு சேர முடியல? இந்த காதல் 5D, 3D இந்த கான்செப்ட்லலாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க இருக்கிற எனர்ஜிய நம்ம எப்படி இங்க கொண்டு வரது? இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். 5Dல இந்த பெர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுல வேகமா, சீக்கிரமா உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. 5Dல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா 3Dல பார்த்தீங்க அப்படின்னா, 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் இன்டெசிஷன், 2 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. பிளாக்கேஜ், 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 பிளாக்கேஜ். இந்த பிளாக்கேஜ் ஏன் உருவாகுது? ஒண்ணு வந்து அவங்களே அவங்கள தடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பம் இன்டெசிஷன் ஏன் வருது? இது சரியான தருணமா நினைக்கிறாங்களா? இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது பெர்சனல் இஷ்யூஸ் இருக்கா? எதனால அவங்க வந்து இந்த இன்டெசிஷன் எனர்ஜி அமைதியா இருக்காங்க பாருங்க. போருக்கு ரெடியா இருக்காங்க இந்த கார்ட்ல. அதாவது அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குளக்கரையில இல்லைன்னா ஆத்தங்கரையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அழகான பெரிய நிலா இருக்கு. இட்ஸ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் சீன். அவங்க வந்து அதுல மௌனமா இருக்காங்க. யூ மே ஃபீல் ஸ்டக் டார்ன் பிட்வீன் டூ பார்ட்ஸ். அவங்களுக்கு வந்து இப்போ எந்த பாதையில் வந்தால் உங்ககிட்ட வந்து சேர முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் குழப்பமாக உட்காந்துட்டு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. இட்ஸ் லைக் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். அந்த ஒரு சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த காதலை கைவிடுற ஐடியா அவங்களுக்கு இல்லை. சேலஞ்சஸ் மே ஹேவ் லெஃப்ட் யூ ஃபீலிங் வேரி, பட் யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் அன்வேவரிங். திஸ் இஸ் த ஃபைனல் புஷ் பிஃபோர் ரீச்சிங் யுவர் கோல். பிரபஞ்சம் அதாவது 3Dல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புஷ் தான். மேபி ஃபைனல் டெஸ்ட் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் ரீடிங் மாதிரி நேற்று போட்ட ரீடிங் மாதிரி ஃபைனல் டெஸ்ட். இந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் ஒரு ஃபைனல் டெஸ்ட் வச்சுருக்காங்க இருக்கலாம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ண முடியும் இங்கே? இந்த 5Dல இருக்க இந்த பிளாக்கேஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த கம்யூனிகேஷன் எப்படி குவிக்காக உங்களை வந்து அடைய வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, அந்த சைடு இருந்த எஃபர்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. சரி ஓகே இந்த தடவை கொடுத்தோம். சரி இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா, அந்த சைடில் இந்த எஃபர்ட் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப். அதுக்கு மேலே அது புஷ் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த கேப் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த கேப் நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இங்கே பாருங்கள் அடுத்து செலிப்ரேஷன் வருது. நீங்கள் கொடுக்கறத வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும்னு நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க. அதாவது கொடுக்கணும். எந்த அளவு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஐ மீன் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொடுக்கணும். சரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் ஆயிடுவீங்க. அங்கேருந்து வராது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டே பழகிடுவாங்க. திரும்ப கொடுக்கணுன்ற அந்த சென்ஸ் அவங்களுக்கு வராது. நீங்கள் கொடுத்துட்டுங்க, கொடுத்து ஒரு தடவை பழக்குங்க. ஆனால் அதுக்கு வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு 1 மடங்கு இல்லை 2 மடங்கு திரும்பி கொடுக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அதே அளவாவது திரும்ப கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. அங்கே வரட்டும் வராமல் போகட்டும் அப்படின்ற அந்த எனர்ஜிக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேகமான கம்யூனிகேஷனும் ட்ரிக். இது வந்து ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது. இதுதான் வந்து 3D 5Dயோட கான்செப்டே. நாம் வந்து இது இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு செலிப்ரேஷன் இருக்குது. நிச்சயமாக வந்து இது 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் அதை நம்ம எப்படி வேகமாக பண்ணுறது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரே நிமிஷம் நான் வந்து 7 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பார்க்குறேன். மேபி அவங்கள யாராவது வந்து முதுகில் குத்திருக்கலாம். நம்ம வந்து ஏன் இந்த மௌனம்னு பார்க்கலாம். இந்த இன்டெசிஷன் எனர்ஜி ஏன், இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். வை திஸ் இன்டெசிஷன் எனர்ஜி. இந்த தருணத்தில் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டீப் ப்ரீத் பண்ணுங்கள். ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி, ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு பண்ணுங்கள். அவங்களோட இன்டெசிஷனுக்கு காரணம் 5 ஆஃப் பென்டிகல்ஸ், ஃபினான்ஷியல் செட்பேக். உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன், அந்த காமிக் ட்ராப் போடுறது. அதுவும் 5 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி தான். இட்ஸ் லைக் ஒரு ஆத்ம காதல் கதை. அதில் எபிசோட் 5 பார்த்திங்க அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் அங்கே அதை லீடிங் கார்டு அதுதான். ஸோ அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்தலாம்.
ஒரு சிலருக்கு காமிக் எனர்ஜியில் யாரெல்லாம் சஃபர் ஆகுறீங்களோ அவங்களுக்கு அந்த ரீடிங் நிச்சயமாக பொருந்தும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் 5 ஆஃப் பென்டிகல்ஸில் இருக்காங்க. இட்ஸ் லைக் ஃபினான்ஷியல் செட்பேக். நம்ம அந்த ரீடிங்கில் பார்த்த அதே எனர்ஜி தான் இங்கே வருது. இந்த ஃபினான்ஷியல் செட்பேக் ஏன் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேஜ் ஆஃப் இந்த கிளாரிட்டி வரணும். அவங்களுக்கு என்ன கிளாரிட்டி வரணும், உங்களுக்கு ஒரு செட்பேக் வருது அப்படின்னாவே அதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அது ஒரு வலி பெயின் அதோட அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்சனுக்கு வந்து இந்த ஒரு பாஸ் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா வந்து ஒரு நீ இவ்வளோ வேகமெல்லாம் போக முடியாது 3Dயில் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, மேபி அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரே பிஸ்னஸை நம்பிட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணணும். இல்லைனா வந்து பல விஷயங்களை ஒன்றா ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இந்த பர்சனுக்கு இல்லை. ஒரே ஃபோக்கஸ்டாக குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி ஒன்றே அவங்க பிஸ்னஸே பார்த்துட்டு போகிறது. காதலுக்கு எங்கே டைம்? 0 டைம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு 6 ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்கிறாங்க. 6 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் பென்டிகல்ஸ். அந்த எனர்ஜி பேலன்ஸ். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த எஃபர்ட் அங்கேருந்து வரல அப்படின்னா ஸ்டாப். அதுக்கு மேலே சேஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அவங்களுக்கும் அந்த டைம் எடுக்கிற அந்த சென்ஸ் வரணும். பிஸ்னஸ், ஒர்க் எதாக இருந்தாலும் சரி, காதலுக்கான நேரம் எங்கே காணும். உங்களை வந்து குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் நிற்க சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் பவுண்ட்ரிஸை நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள், போராடி உங்களை யார் துரத்திட்டு வரா? அதே கிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி. உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக அவங்க மாறுவாங்க. எப்போது நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணும்போது உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் நிச்சயம் அவசியம். உங்கள் காதல் சில சமயம் வந்து பூட்டி வச்சுக்கோங்க. எல்லா சமயத்தில் வந்து அப்படி பொங்கி பொங்கி நீங்கள் காதலே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யூஸ் பண்ண தான் அவங்களுக்கு தோணும். இட்ஸ் லைக் வீக்னஸ்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து டெஸ்ட். அந்த வீக்னஸை தாண்டி நம்ம வந்து சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிறத எங்கள் பரீட்சையே. அந்த பரீட்சையில் நம்ம மோஸ்ட்லி ஃபெயில் தான் ஆகும். அதுதான் நம்மளோட தலையெழுத்து. ஸோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இதை வந்து ட்வீக் பண்ணி இந்த மொமெண்டத்துக்கு நீங்கள் போக முடியும். இட்ஸ் லைக் கம்யூனிகேஷன், கிளியர் கம்யூனிகேஷன். 6 ஆஃப் பென்டிகல்ஸ் நான் சொல்லலை, பேலன்ஸ். திரும்ப இந்த பேலன்ஸ் இந்த பர்சன் இந்த காதல் வாழ்க்கையில் கொண்டு வரும். பேலன்ஸ் இங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. எதனால் வந்ததுன்னு நம்ம இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதான் ஜஸ்டிஸ். இதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு பண்ணிக்கிற நியாயம். இதுதான் பிரபஞ்ச தர்மம். இப்படி தான் வந்து பிரபஞ்சம் இயங்குது. இதுதான் பிரபஞ்சத்தோட இயக்க விதின்னு கூட வச்சுக்கலாம். 5 ஆஃப் வான்ஸ். உங்களை சுற்றி நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் வந்து அதை தான் இப்போ அந்த ஸ்ட்ரகிள் தான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க, ஒன் பை ஒன். அதனால் அவங்களுக்கு இப்போ வந்து பண பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் பல பிஸ்னஸ் இருந்தது, ஹசில் இருந்தது, சைட் ஹசில் இருந்தது. அவங்க வந்து அந்த ஒரு லாஸ்க்காக காத்துட்ருக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து அப்படி நின்றுட மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ப்ரோ ஆக்டிவாக யோசிக்கணும். அதை முன்னாடியே யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தடையே வராது. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இப்போ கரியராக தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ காதலுக்கு ஒரு சின்ன பாஸ் தான் 6 ஆஃப் பென்டிகல்ஸ். பேலன்ஸ். இது எதுக்காக? இது பனிஷ்மெண்ட்டே கிடையாது, பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு. உங்கள் காதல் வாழ்க்கையில் பேலன்ஸ் வரதுக்கு தான் இவ்வளோ ட்ராமாவும் நடந்துட்டுருக்கு உங்களை சுற்றி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நான் 8 to 8 பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு சைன். 8 to 8 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இந்த பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் வந்து பேலன்ஸ் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் திரும்ப வரணும். 8 இஸ் இன்ஃபினிட்டி சிம்பிள். ஸோ அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கையில் அந்த காதலில் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்களோட 5D இந்த பர்சனோட 5D எனர்ஜிலேருந்து மெசேஜ் எடுக்க போகிறோம். இந்த மொமெண்டம் நீங்கள் இந்த எனர்ஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் எப்போ வரும்? ஓ பிளாக்கேஜ். கம்யூனிகேஷன் ஆக்சுவலாக பிளாக்கேஜ். பிரபஞ்சம் வந்து என்ன திட்டுறாங்க? ஆக்சுவலாக இந்த பர்சன் ரெடி. கம்யூனிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஸ்பெல் ஒர்க் அண்டு பிரச்சனைகள். அவங்கள சுற்றி இருக்கவங்க க்ரியேட் பண்ண பிரச்சனை. ஸோ இந்த மொமெண்டம் எப்போ நடக்குங்கிறது கண்டிப்பாக சீக்ரெட் தான். நான் இப்போது அதை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இந்த 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இந்த பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணி இந்த மொமெண்டமை க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா அங்கே ஸ்பெல் ஒர்க் இருக்குது, நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கேட்கணும். அந்த ஸ்பெல் ஒர்க் உங்களை தடுக்குமா அப்படின்னா தடுக்காது. மைஸ். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இது குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை சுரண்ட பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் ஃபினான்ஷியல் ட்ரபிள். இதுதான் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட பணத்தை திருடி இருக்காங்க, இல்லைனா திருட போகிறாங்க, திருட பார்க்குறாங்க. ஓகே, கிராஸ் பாத். நீங்கள் இண்டெசிஷனில் தான் இருக்கீங்க. சச் அ ஸ்வீட் மெசேஜ். ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி நான் தூக்க கலக்கத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி பிரபஞ்சம் வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா இது வந்து உங்களோட
பவருக்கு உங்களோட கண்ட்ரோலுக்கு தாண்டி இருக்குது. பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் இருக்குது. பிரபஞ்சம் இந்த பர்சனுக்கு இந்த இன்டெசிஷன் இருக்கிற பர்சனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. கிராஸ் ரோட் எப்பவுமே இந்த இன்டெசிஷன்லேயே இருக்க முடியாது. உன்னோட பாதை இந்த வீடு. இந்த வீடு தான் காதல், கிங் ஆஃப் கப்ஸ், இந்த அன்கண்டிஷனல் லவ். இதுதான் இந்த உங்களோட பாதை. இந்த பாதையை நோக்கி நீங்கள் போகும்போது தடைகள் தானாக விலகும். இது எப்படின்னா, நான் தடை விலகினா தான் போவேன் அப்படின்னு இந்த பர்சன் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, நீ அங்கேயே தான் இருக்க போற. நீ போனா தான் தடையே விலகும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுங்க. இந்த பர்சன் வந்து மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும். உங்கள நோக்கி வர அந்த மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த மூவ்மெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு நீங்கள் பவுண்டரி செட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களா, அங்கேருந்து எஃபர்ட் வெளியே ஸ்டாப் தேர். போகாதீங்க, நின்றுடுங்க. அங்கேருந்து எஃபர்ட்டே வரல, நீங்கள் மட்டும் தான் எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க கனெக்ஷன் அப்படின்னா, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, வேலையை பாருங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி அவங்கள ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் மாதிரி உங்ககிட்ட இழுத்துட்டு வரும். இட்ஸ் லைக் அ பேலன்ஸ், ஜஸ்டிஸ். இதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரபஞ்ச விதி. இந்த விதி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு பிரச்சனை வராது. அது எந்த சைடு ரூலாக இருந்தாலும் சரி. ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதனால தான் உங்களுக்கு வந்து 3Dல இன்னும் கம்யூனிகேஷன் வரல. ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நாம் இப்போ வந்து தேய்பிரையில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த பௌர்ணமிக்குள்ளே, அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். இது சீக்ரெட் தான். ஆனால் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்சம். அதாவது பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, உங்கள் உங்கள் கனெக்ஷனுக்கும் இதுக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து அது ரிலேட்டடான ஃபாஸ்டிங், இல்லைனா வந்து பௌர்ணமியில் அன்றைக்கி ஸ்பெசிஃபிக் கடவுளை வழிபடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பௌர்ணமிக்கு உள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்கள் கனெக்ஷனில் வரும். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இப்போ தேய்பிரையில் இருக்காங்க, அவங்க வளர்ப்பிறைக்கு போகும்போது இந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். இட்ஸ் லைக் அண்ட் தென் February 17 நம்ம வந்து நியூ இயர், அதாவது சைனீஸ் நியூ இயர், ஹார்ஸ் எனர்ஜிக்கு போகிறோம். ஸோ தடைப்பட்டிருந்த எனர்ஜி எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அது இன்னொரு பாசிட்டிவ் திங் உங்கள் எனர்ஜியில் நடக்கும். ஸோ மேபி அதுதான் உங்களோட மொமெண்டமாக இருக்கலாம். அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பிரபஞ்சம் இந்த பக்கம் போகவே விட மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அடி. நீ போகிற பாதை இதுதான், இந்த பாதையை சூஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அடிச்சுட்டே தான் இருப்போன்றாங்க. ஏன்னா இந்த பாதையில் அவங்க போகக்கூடாது. தட்ஸ் வாட் ஹேப்பனிங். அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பவுண்ட்ரிலையும் உங்களோட கரியர்லையும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஃபோக்கஸ் ஆன் தட். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.